அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை. இந்த தை மாத கடைசி வெள்ளிக்கிழமையன்று வெள்ளி விளக்கில் இந்த ஒரு பொருளை போட்டு தீபம் ஏற்றினால் வீட்டில் வற்றாத செல்வத்தை அள்ளிக் கொடுப்பாள் மகாலட்சுமி. எந்த ஒரு பொருளை சேர்த்து விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபட வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தை மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் தரிசனம் பெற வேண்டும் என்பது காலம் காலமாக பின்பற்றி வருகின்ற ஒரு வழக்கம். செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு கிடைத்து செல்வம் பெருகவும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கவும் தை மாத வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை எப்படி வழிபடலான்னு பார்க்கலாம். இன்று 9/2/24 தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை. அது மட்டுமல்ல, அமாவாசையும் கூட. இன்று அமாவாசையாக இருப்பதால் காலையில் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும், நம் வீடுகளில் நம் முன்னோர் படையலிட்டு தீபமேற்றி வணங்கி கற்பூர ஆரத்தி காட்டி அவர்களின் ஆசியை பெற்றுக்கொண்டோம். மாலையில் வீட்டின் தலைவாசலில் தாமரை கோலமிட்டு பூஜை அறையில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிக்க பூக்களால் அலங்கரித்து தீபமேற்றி வழிபட வேண்டும். ஆனால் மகாலட்சுமியை சுக்கிரஹோரையில் வழிபடுவது நமக்கு அற்புதமான பலன்களை தரும். வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை என்பது காலை 6-7, மதியம் 1-2, இரவு 8-9. இந்த பூஜையை இன்று இரவு 8-9 சுக்கிரஹோரையில் பூஜை செய்ய வேண்டும். சுக்கிர ஓரை இரவு 8-9 மணிக்குள் மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்ய வேண்டும். மகாலட்சுமியின் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிக்க மல்லிகை பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். தாமரை பூக்களால் அலங்கரிப்பது இன்னும் விசேஷம். சுக்கிர பகவானுக்கு உரிய உலோகம் வெள்ளி. ஒரு வெள்ளி விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு மல்லிகை பூக்களால் அலங்கரித்து விளக்கில் 2 குன்றின் மணி சேர்த்து விளக்கேற்ற வேண்டும். நாம் ஏன் குன்றின் மணி சேர்க்கிறோம் அப்படின்னா, சகல ஐஸ்வர்யத்தையும் வசியம் செய்யக்கூடியதே இந்த குன்றின் மணி. குன்றா செல்வ வளத்தை கொடுக்கும். வராத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர இந்த விளக்கில் 2 குன்றின் மணி சேர்த்து விளக்கேற்ற வேண்டும். இப்போ உங்கள் வீட்டில் வெள்ளி விளக்கு இல்லை அப்படின்னா பித்தளை காமாட்சி விளக்கை பயன்படுத்தலாம். அதுவும் இல்லை என்றால் அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அந்த நெய்யில் 2 குன்றின் மணி சேர்த்து விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபடலாம். இரண்டாவது, தீர்த்தம் தயாரித்து வைக்கணும். ஒரு பஞ்ச பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி 2 துளசி இலைகள், 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் போட்டு மகாலட்சுமியை மனதார வேண்டி இந்த தீர்த்தத்தை வைக்கணும். மூன்றாவது, நிவேதனமாக நெல்லிக்காய் பால் பாயாசம் படைக்க வேண்டும். பிறகு கனகதாரா தோத்திரம் பாடலாம் அல்லது ஒலிக்க விட்டு கேட்கலாம். இப்போது நம்ம ஒரு அருமையான வெள்ளி விளக்கை ஏற்றி வச்சிட்டோம். தீர்த்தம் நிவேதனத்தையும் படைச்சி வச்சாச்சு. வாசனை மிக்க குங்குமத்தால் மந்திரங்களை மந்திரங்களை கூறி வழிபடணும். இந்த மந்திரங்களை உங்களால் முடிந்தால் 11 முறை 16 முறை, முடிந்தால் 108 முறை கூறி குங்கும அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை கூறி வழிபடலாம். ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் கமலே கமலாலய பரீட்சித ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியே நமஹா என்ற அந்த மந்திரத்தை 11 முறை 16 முறை உங்களால் முடிஞ்சால் 108 முறை உச்சரித்து வாசனை மிக்க குங்குமத்தால் அர்ச்சித்து மகாலட்சுமியை நம்ம
வழிபடணும். பின் தூப தீப ஆராதனைகள் செய்து உங்களுடைய பிரார்த்தனைகளை மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து நிறைவேற முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்து முடிக்கணும். இப்போ இந்த தீர்த்தத்தை என்ன பண்ணணும், பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த தீர்த்தத்தை கொஞ்சம் எடுத்து பணம் வைக்கும் பெட்டி, நகை வைக்கும் பெட்டி சிறிது தெளித்து விடணும். வீட்டில் உள்ள அனைவரும் கொஞ்சம் தீர்த்தத்தையும் குடிச்சிட்டு மீதி இருக்க தீர்த்தத்தை வீடு மொத்தமும் தெளித்து விடணும். அதுக்கும் மேலேயும் நிறைய தீர்த்தம் இருந்ததுன்னா அதை செடிகளில் கால்படாத இடத்துல ஊற்றிவிடலாம். இந்த மாதிரி வீடு முழுவதுமே நம்ம இந்த தீர்த்தத்தை தெளிக்கும் பொழுது நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வெளியேறி நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு வீட்டிற்குள்ளே வந்து வீட்டினுடைய பிரச்சனைகள் எல்லாம் வெளியேறி நம்ம வீட்டில் வந்து நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். அடுத்து நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது இந்த மந்திரத்தை கூறி வழிபடலாம். லக்ஷ்மியினுடைய கடைக்கண் பார்க்கணும் நம்மளை அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வந்து கனகதாரா தோத்திரத்தை படிக்கிறது ரொம்ப விசேஷம். சௌந்தரிய லகரி கனகதாரா தோத்திரத்தை நம்ம படிக்கலாம். படிக்க முடியாதவர்கள் என்ன பண்ணலாம், ஒலிக்க விட்டு வீட்டில் கேட்கலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமாக இன்று தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று நாம் எந்த தீபத்தை வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றும் பொழுது எந்த ஒரு பொருளை சேர்த்து நம்ம தீபமேற்றி வழிபடணும், எந்த மாதிரியான தீர்த்தம் நிவேதனம் படைத்து வழிபடணும், குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது எந்த மந்திரத்தை கூறி வழிபட்டால் நம் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்த்து அனைவரும் தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.